தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. வேதநாயகன் வேதியர் நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே ஆதிநாயகன் ஆதிரை நாயகன். அப்ப ஆதிரை என்ற அந்த தொனிப்பொருளுக்கு ஒரு பொருள் தானே நட்சத்திரங்களில் ஒன்றாக கணிக்கப்படுகிறது. திருவாதிரை சிவன் உலகத்துக்கு தோற்றம் தந்த நாளாக கணிக்கப்படுகிறது. அதை பற்றி நிறைய விசேஷம் இருக்கு. வியாக்கிரபாத பதஞ்சலி வியாக்கிரபாத அனுக்கிரகர் பண்ணிய நாள் திருவாதிரை. அடுத்தது காளி ரொம்ப ஆவேசத்தோட தில்லையில் நின்று நடனமாடி இவரோட சண்டை பிடிச்சவா சிவனோட. சிவன் யாருன்னு தெரியாது அவருக்கு. யாருக்கு? காளிக்கு தெரியாது. காளிக்கு அப்போ 3 தனங்கள் இருந்தது. உன்னுடைய கணவர் எங்கே எதிர்படுறாரோ அங்கே அந்த 2வது நடுவில் இருக்கக்கூடிய தனம் மறைஞ்சு போயிடும். அது அந்த அந்த பிறப்பினுடைய ரகசியம். அதுதான் பிறகு கண்ணாக வந்துக்கிட்ட அதெல்லாம் இதுகள் போய் கண்டிருக்குது. வரலாறு ஒவ்வொரு நாளைக்கும் புதுசமாக. இன்றைக்கு காலையில் பார்த்தேன் பழைய கிருஷ்ணருடைய துவாரகா நகரத்தை காட்டினாங்கள். நானே அப்படியே புல்லரிச்சு போனேன். எங்கே கிட்டத்தட்ட 500 அடி ஆழம் இருக்கும். என்ன தம்பி அதை காட்டினேன். அந்த இது சமுத்திரம் 500 அடி ஆழத்துக்கு கீழே துருக்கி கிட்டே இருக்குதான் துவாரகா. அப்படியே இருக்கப்பா. ஐயோ என்ன அருமையாக இருக்குது பாருங்க. ஓ இந்த இதில் போட்டு காட்டுறாங்க. நீர்மூழ்கியில் போய் நீர்மூழ்கிக்குள்ளே இருந்த 30 பேர் தான் அதில் போகலாம். நீர்மூழ்கிக்குள்ளால் கீழே போய்த்தான் அதை காட்டினோம் அந்த துவாரகா நகரத்தை. அந்த சில பாசியெல்லாம் பிடிச்சிட்டுது. அப்போ பாருங்க அது கலியுக வெள்ளத்தில் 500 அடி உயரத்துக்கு தண்ணி துவாரகாவை சூழ்ந்து தான் கடலாக வந்தது. அப்போ இதெல்லாம் உண்மை. இந்த உண்மை என்றது நாங்கள் இது ஒரு பொய் என்றோ அல்லது புனைகதை என்றோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நாம் மனிதர்கள். 6 அறிவு இருந்தாலும் மனிதர்கள். 6 அறிவு இருந்தாலும் நமக்கு ஆதாரமாக பூமி இல்லாட்டி நாம் என்ன செய்வோம்? என்னம்மா செய்வோம் சொல்லுங்கள்? பூமி இல்லாட்டி என்ன செய்வோம்? ஒன்று செய்ய நிற்கிற இருக்கிற கிடவில்லை, நிற்கிற கிடவில்லை, தூங்குறது கிடவில்லை. பஞ்சபூதங்கள் நிலநீர் தீ காற்று ஆகாயம் இந்த இது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே காற்று ஒரு செகண்டுக்கு இல்லைன்னா நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது.
அப்போ பாருங்கள், இது எல்லாத்திலும் எல்லாம் இருக்குது. நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன நீரில் நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்குது, காற்று இருக்குது, மற்ற அத்தனை 4 இருக்குது. அதே மாதிரி நெருப்பில் மற்ற 4 இருக்குது. அதே மாதிரி தீயில மற்ற 4 இருக்குது. ஆகாயத்தில் இது 5 இருக்குது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தை, அந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு நம்ம போல் ஒரு ஆளாக, எப்படி மனிதர்களைப் போல, அது சொல்கிறார் உமாபதி சிவம் திருவருட்பயனில், அகலத்தருமலை ஆக்கும் வினஞ்சீக்கம் சகலர்க்கும் வந்தருளும் தான் குருவருள சொல்கிறார். குரு நோக்கம் எப்படி வருமன்னா, மனிதர்களை மனிதர்களாக வந்து தான் இறைவன் ஆட்கொள்கின்றான். பகவான் சத்யசாய் பாபா, சீரடி சாய் பாபா இவங்கள் கன பேருக்கு தெரியுதில்லை பாருங்க. நான் இப்படித்தானே வாதாடினான், இவை தெய்வம் இல்லையன். எனக்கு நேரடியாக சுவாமி காட்சி தந்தார், சிவனாக காட்சி தந்தார், அம்பாளாக காட்சி தந்தார். உடம்பெல்லாம் புல்லாரி. நான் தான் அதில் ரொம்ப அசட்டியாக இருந்தேன். என்னுடைய மனைவி ரொம்ப பக்த, படத்தை கிழிச்செறிஞ்ச நான். சுவாமியோட படத்தை எனக்கு என்னத்துக்கு நீ முஸ்லீமே சோனகனை கும்பிட்றேன். நான் இப்படித்தான் கல்யாணம் பிடிச்ச நேரத்தில், திருமணம் ஆகின நேரத்தில் 82 83 அந்த மாதிரி எனக்கு அவருக்கும் சண்டை. கதைக்கிறே இல்லை வீட்டில். நீ போய் அவரை நமஸ்காரம் பண்ண, அவரை கும்பிடு, எனக்கு இது சரிப்பட்டு வராது. எது முஸ்லீமை கும்பிட்றது, அவரே முஸ்லீம்னு தான். அப்போ அந்த அந்த அது ஒரு வருஷம் கூட நீடிக்க இல்லை. சுவாமி 84ஆம் ஆண்டு எனக்கு காட்சி தாரேன். சொற்றியான இடத்துல ஸ்பாட்டில் வச்சு இப்போ களைச்சி போவார். சிவராத்திரிக்கு வள்ளிபிர கோயிலில் பாட துவங்கினது. அந்த பருத்தத்துறை சிவன் கோயிலுக்கு பேர் என்ன, புலோலி பசுபதீஸ்வரர் கோயிலில் பாடி, அதுக்கு பிறகு வள்ளிவீர கோயிலில் பாடி, அதுக்கு பிறகு கோட்டவாசல் அம்மன் கோயிலில் பாடி, அதுக்கு பிறகு ஆவரங்கால் சிவன் கோயிலில் பாடி, அதுக்கு பிறகு பத்தமேனி பிள்ளையா கோயிலில் பாடி, அதுக்கு பிறகு நீர்வேலி கந்தசாமி கோயிலில் பாடி, அதுக்கு பிறகு சட்டநாதர் கோயிலில் பாடி, நல்லூர் பாடிட்டு பரமேஸ்வரன் கோயிலில் கச்சேரி. அடுத்த கச்சேரி பரமேஸ்வரன் கோயிலுக்கு போகிறதுக்கு இடையில ஒரு காப்பி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வீட்டை வந்தது. இதுக்கிடையில் கேகேஎஸ் ரோட் கச்சேரி இருக்குது. நாச்சிமா கோயில், சிவன் கோயில், இஞ்ச மஞ்சவனப்பதி கோயில், அங்கால நல்லூருக்கு அந்த நம்ம இணுவில் கந்தசாமி, இந்த ரோட்டு முழுக்க எனக்கு நிகழ்ச்சி 8 9 10 நிகழ்ச்சி சிவராத்திரியில் அண்டைக்கு. அதை 10 பிரித்து தான் பாடினான். கண்ணேரம் பாடையில்லை, அது 1 மணித்தியாலம். 6 மணிக்கு கச்சேரி துவங்கிட்டு நான் 11:30 மணிக்கு கச்சேரியை முடிச்சுட்டு நாச்சிமா கோயிலால் வந்து கொண்டிருக்கிறேன். பரமேஸ்வரன் கோயிலுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி போட்டு, வெங்கடேஸ்வர சர்மா கொக்குவில் உள்ளுக்கு இருந்தாக்கள், மிருதங்கம் மகேந்திரன், வெங்கடேஸ்வர சர்மாவோட தம்பி பாலச்சந்திர சர்மா, இதை விட என்னுடைய ஏரிய பக்கவாத்தியங்கள், எனக்கு பக்கவாத்தியம் வாய்ச்ச எல்லாமே 8 பேர். அது பழைய சோமசர்கார் ஐயா தெரியுந்தாரு, அதுக்குள்ளே 8 10 பேர் உட்காரெல்லாம். நான் முன்னுக்கு இருந்துடுறது, பின்னுக்கு அவன் அமர்த்தி உள்ளுக்கு ஏற்றிடுவான். காருகாம்பூர்வா இந்த நாச்சிமா கோயிலடிக்கிட்ட வரைக்குள்ளே கார் கொஞ்சம் டிம் அடிக்குது. அப்படியே வந்து நாச்சிமா கோயில் அரசடி இருக்குது தானே, இந்த அரசடியில் கார் நண்டுட்டுது. கார் நண்டா இந்த நேற்று இந்த விழா செய்தாங்க தானே, கண்ணன் நிற்கிறார். கறி இருட்டுக்க ரோட்டில் லைட்டு, அப்போ லைட் இல்லை தானே, ரோட்டில் லைட்டு, விடுதலை புலிகள் லைட்டெல்லாம் க்ளோஸ், லைட்டு ஆவி எரிக்க இயலாது, லாம்பு எரிக்க இயலாது, தீப்பெட்டி பற்ற வைக்க இயலாது. உங்களுக்கு நல்லா விளங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரியான கறி இருட்டில் இவர் நிற்கிறார். இவர் நின்று என்ன மறிக்கிறார், காரை மறிக்கிறார். இதுக்குள்ளே நவரத்னம் சார் இருக்கிறார். அவர் தான் கேட்குறார். அன்றைக்குத்தான் நான் அவரை சந்திக்கிறேன் முதல் அறிவ மாட்டேன். என்னோட பேர் சொல்லி நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் கண்ணன் கோஷ்டி கண்ணன் என்றார் அவர். நல்ல ஷர்ட்டோடு நல்ல யாலியாக நிற்கிறார், புல்கை ஷர்ட்டோடு.
இருட்டுக்குள்ளே அந்த கார் வெளிச்சத்தில் ஆள தெரியும் தானே. இல்லை உங்களை திறனேற்று பதிகம் பாடுறதுக்கு வரட்டாம். எங்கே வரட்டாம், உள்ளுக்கு வர சொல்லி இருக்கணும். எங்கே எனக்கு இடம் தெரியாது. இல்லை நான் கூட்டி கொண்டு போகிறோம் வாங்க. இது என்னப்பா அந்த டைமில் திருநீட்டு பதிகம் பாட வரட்டாம் கூட்டி கொண்டு போகிறாரு என்று சொல்லி போட்டால் கண்ணண்ட வீடு. வாயரடியில் போய் கண்ணனை காண இல்லை. கண்ணன் உள்ளுக்கு பஜனை பண்ணிட்டு இருக்கிறேன். பஜனை அவர் தன்னை மறந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். உள்ளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட மக்கள் உங்களை போல ஆக்கள் எல்லாரும் இது பாடிக்கொண்டிருக்கணும். அன்னைக்கு தான் எனக்கு அந்த இடத்தை தெரியும். போன வீச்சு அம்மா நேரம் எனக்கு முன்னுக்கு இவ பார்த்த மாதிரி தான் அம்மா வந்தா இப்படி என்ன உள்ளுக்கு வர சொன்னேன். உள்ளுக்கு போனோடனே கண்ணன் என்ன நமஸ்காரம் பண்ணி தனக்கரியில் இருக்க சொல்கிறார். வந்த கண்ணனை காண இல்லை. இவர் களைச்சி பேர் விறுவிறுத்தோடுது. அவ்வளோ நேரத்துக்கு காலையில் இரவு பூரா பாடிட்டுருக்கல. எனவே அந்த இடத்துல தான் நான் சுவாமியை பார்த்தேன். நான் போய் ஒரு 10 நிமிஷத்தில் விபூதி மழையாக கொட்டிச்சுது. சரியாக 12 மணிக்கு திருநீட்டு பதிகம் பாடினான். முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திருவாரவாயண்டு. இதை நான் பாடி முடிகிறதுக்கிடையில் சுவாமி கொட்டுது விபூதி. அந்த மண்டபம் பூரா எல்லாம் புகை மண்டலமாக இருக்குது. கிட்டத்தட்ட அரை மணத்தியாலும் விபூதி கொட்டினபடி அந்த நறுமணம் நான் உலகத்தில் பிறந்துண்ட வரைக்கும் அந்த நறுமணத்தை பார்க்க இல்லை. நறுமணத்தை விட அந்த படம் எடுக்க வரும் தானே ஃப்ளாஷ், அந்த ஃப்ளாஷ் அதாலே எங்களால் கண்ணாலே ஒன்றையும் பார்க்க முடியாமல் போச்சு. விபூதி தான் கொட்டதே ஒழிய கண்ணால் பார்க்க முடியாமல் போச்சு. ஒருத்திட்ட கண்ணும் திறக்க இல்லாது, ஒரே ஃப்ளாஷ். எங்கேருந்து வந்தது? அப்போ தெய்வீகம்ன்றது எந்த இடத்துல எப்படி ஆரை ஆட்கொள்ள வேணுமென்றது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். அதான் சொல்ற மாணிக்கவாசர், அன்றே எந்த நாவியும் உடமையும் குன்றே எனையாய் நீ ஆட்கொண்ட போதே கொன்று இல்லையோ. நீ அன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்து போட்ட என்னட்ட, இப்போ சும்மா என்னை இங்கே உலாவ விட்டுருக்கிற. இதுதான் அந்த உண்மை. எனவே இந்த ஆருத்ரா தரிசனத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். உலகம் போற்றும் முத்தொள்ளாயிரத்தின் முதலாவது பாடல் இது. எது? மன்னிய நாள் மீன் மதி கனலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் என்று அன்று அயருமால் ஊர்திரை நீர்வேலி உலகு. நீர்வேலியால் தான் உலகம். உலகத்துக்கு அரண் என்னம்மா? உலகத்துக்கு அரண் என்ன? நீர்வேலி, கடல். அதான் நீர்வேலி என்ற கடலைத்தான் சொல்கிறார். அப்போ உலகம் போற்றும் முத்தொள்ளாயிரத்தின் முதலாவது பாடல் இது. முதன்மை வாழ்ந்த இறைவனே ஆதிரையின் ஒளி உலகில் பரவின் காலத்து வழிபடுதல் மிக பெருஞ்சிறப்பு. அப்போ எண்ணிய வரங்கள் எல்லாம் அப்பொழுது கிடைக்கும் என்று வழிபட்டு ஆதிரை விழாவை பூமியில் உள்ள மக்கள் நடத்துகின்றார்கள். அது ஆதிரை முதலிய 12 நட்சத்திரங்களில் ஆதிரையோடு சேர்ந்த 12 நட்சத்திரங்கள் அதான் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடும் நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கும் மிகவே
இந்த ஆதிரை நாள் இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நாள். அதைத்தான் சொல்கிறார். ஆதிரை முதலிய அது 12 நட்சத்திரங்கள் கூட்டமாக இருக்கிறது. அதுதான் ஆதிரை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றது. அதை விண்வெளியில் இருந்து இன்னவரை படம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தெற்கு பக்கத்தில் ஆதிரை நிற்குது. அப்படியே சப்பரம் போட்ட மாதிரி ஆதிரை மேலே ஒளி விட்டு என்று இருக்குது. கீழே 11 நட்சத்திரங்களும் அருமையாக இருக்குது. அந்த படம் இதில் நீங்கள் இந்த இதில் எல்லாம் பார்த்துருக்கலாம். நேற்று மற்ற நாள் அந்த படம் ஒரே போட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆமாம் பாருங்கள், அது இதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஆதிரை முதலிய 12 தினங்களில் மாதனம் கொண்டார் தாரார். எங்கே? திருவாதிரையில். நிறைய உங்கள்கிட்ட பணத்தை வேணவன் திருப்பி தரமாட்டான். வழி நடைப்பட்டார் மீளார். அன்னைக்கு எங்கேயாவது பயணம் போகிறோன்னு வலிக்கிட்டு போனால் என்ன சுவாமியினுடைய இது, ஏன்னா அவரோட விழாவை பார்க்கணும். நைனாதிக்கு போகிறாக்கள் தேரை ஓடி இருப்பில் வரமந்தி வலிக்கிட்டா லோஞ்சி போகாது, திரும்பிக்கிட்டே நிற்கும். அதில் லோஞ்சியே போகக்கூடாது. ஒரு பெரிய சக்தி பாருங்கள். இது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி. நாதம் கண்ணுக்கு தெரியாது. நாதத்தில் வர அத்தனை நான் பேசிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது எல்லாம் ஆகாயத்தை நோக்கி அது ஒரு உலகத்துக்கு போய்கொண்டிருக்குது. அங்கே இருக்கிறாக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கணும். இதுதான் உண்மை. அப்போ நாம் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இது அங்கே போகுது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, அப்படியே சொல்லிட்டு போகிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகம் கெடுத்து எந்த வேகம்? எந்த வேகம் கெடுத்தவர்? நம்முடைய ஆணவ வேகம். அதுதான் காலுக்குள்ளே அமர்த்திட்டு இருக்கிறார். எங்க காலுக்கு இருக்கிற முயலகன் தான் அந்த ஆணவத்தை கீழே காலுக்கு போட்டு அமர்த்தி இருக்கிறார். சரிதானா? இந்த ஆணவ வேகம் அது மாயையால் பிடிக்கப்பட்டு கன்மத்திரால் உலட்டப்பட்டு அது இருந்து கொண்டிருக்கும். ஆணவம் அழியாது என்றதுக்குத்தான் சூரன் மயிலாக வந்தான். சூரன் மயிலாக வந்தான். அரவாசி உடம்பு சேவலாக வந்துச்சு. ஏன்னா அது அழிவற்றது. நீங்கள் பாருங்கள், நான் இதை சொல்லக்கூடாது, இந்த கட்டிடத்தை சொல்லக்கூடாது, இன்னொரு கட்டிடம்னு சொல்லுவோம். அந்த கட்டிடத்தை கட்டினவர் கட்டிடம் ஒவ்வொன்றும் நடக்குது. இன்றைக்கோ ஒரு நாளைக்கு அவர் வாய் தடுமாறி இதுன்ற கட்டிடம் நான் தான் கட்டினான்னு சொல்லிடுவார். அது ஆணவமா? கோயிலுக்கு பணி செய்கிறது வெளியே தெரியக்கூடாதா? இந்த கையால் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. கொடுக்கலாமே ஒழிய நம்ம அப்பா சொல்லுவார், கை இப்படியே இருக்கட்டுக்கு. எனக்கு விளங்க இல்லையா? அப்போ கையை இப்படி செய்து போடாது. என்ன குடு, ஆனால் ஒரு உடனே வாங்கிறாது, கடன் பட்டுடாது. சரிதானே? குடு, முடிஞ்ச அளவு குடு. நான் என்னத்தை கொடுக்கல, என்னட்டு ஒன்றும் இல்லை, இதைத்தான் கொடுக்குறேன். இதுவும் ஒரு கொடுப்பனவு தான். கல்வியை கொடுத்து கொண்டிருக்குது. எனவே இந்த ஆதிரை முதலிய 12 நட்சத்திரங்களில் மதனங்கொண்டார் தாரார், வழிநடைப்பட்டார் மீளால், பாய்தனில் படுத்தார் தேறார். பாயில் யாராவது வருத்தம்னு அன்னைக்கு படுத்துட்டா அவைக்கு இது இல்லை. இது நான் சொல்ல இல்லை, சோதோட சிந்தாமணியில் சொல்லப்படுற விஷயம். ரொம்ப 3 விஷயம் சொல்லப்படுது. கடன் கொடுக்கக்கூடாது, ஊரை விட்டு ஒழிக்கிடக்கூடாது, அடுத்தது வருத்தம்னு அன்னை பாயக்கிய விரிச்சு படுத்துறாதீங்க. சொல்லுங்க, இன்னும் இருக்கா? கடன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா வராது. அடுத்தது சுவாமி அந்த நாளில் நீங்கள் ஊரை விட்டு இப்போ நம்ம ஊர் வெளியில் பயணம் போடக்கூடாது. அடுத்தது தட்டு தவறி பாய விரிச்சு அன்னைக்கு படுக்கக்கூடாது. அதில் 2 விஷயம் இருக்குது. அன்றைக்கு விரதம் இருக்கணும், பகல் பூரா. இரவும் விரதம் இருக்க வேணுன்றது தான் நான் உள்சூட்குவமாக காட்டுறேன். பாயில் படுத்தார் எழும்ப மாட்டேன்.
சரிதானே? திருவாதிரை நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்தெழுதியவர் யார்? ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் எப்போ பிறந்தார்? திருவாதிரை நட்சத்திரம். தேவார திருப்பதிகங்களை திருவாய் மலர்ந்தருளிய திருஞான சம்பந்த பிள்ளையார் வேயூரு தோழி பங்கன் உள்ளத்தில் நினைத்து உருகி பாடினால் எல்லாம் நல்லெனவாகும். இந்த கிரகங்களால் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் போகுது அப்படி என்று சொல்கிறார். அதுக்காகத்தான் இந்த 10 பாடல்களிலும் வரக்கூடிய பெரிய விடயங்கள் பாருங்கள். இந்த 10 பாடலில் உலகத்தையே கொண்டு சவட்டி போட்டு உள்ளுக்கு தள்ளி விட்டுடுறார். யார்? சம்பந்தர். கொக்குவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.